legend is a fantastic man according to the world, no? Leader is a good cinema according to the universal சொல்லலாம் இல்ல cosmos tell to the cosmos also. Leader is a நான் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர், நான் ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால லீடர் இஸ் a only leader who is a leader, only one leader, நம்முடைய லெஜெண்ட் என் பேச்சிய லெஜெண்ட், வாட்சிய லெஜெண்ட், என் வாக்கிய லெஜெண்ட், என் மூச்சிய லெஜெண்ட் சொல்றாருல லெஜெண்ட். லெஜெண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம், அந்த படம் வெற்றிகரமாக 25வது நாளான இன்று அனைத்து மக்களுக்கும் இந்த வெயில் சீசனில் குளுகுளுன்னு இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் லெஜெண்ட் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் உள்ள மாநில செயலாளர் சுதாகர், ஐட் சுரேஷ் மற்றும் பலர் சேர்ந்து கோயம்பேடில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு இலவசமாக நீர்மோர், தர்பூசணி, இளநீர் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதற்கு காரணம் இன்று லெஜெண்ட் அவர்கள் நடித்த லீடர் படத்தோட 25வது நாள். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் படங்கள் வரது போகிறதே தெரியாமல் இருக்கும். இன்று 25வது நாள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு இந்த லீடர் படம் அப்படின்னாக்க அதற்கு காரணம் ரசிகர்கள் தான். ஏன்னா ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த லீடர் படம் நல்ல ஒரு ஆக்ஷன், ரொமான்ஸு, காமெடி இது எல்லாமே கலந்து கொடுத்த இயக்குனர் திரு துரை செந்தில்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து ரசிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஹாலிவுட் தரத்தில் நடிப்பையும் கொடுத்திருக்கிற லீடராக நடித்திருக்கும் லெஜெண்ட் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர் அது மட்டும் இல்லை, நிறையா பேர் இலவசமாக நீர்மோர் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் இந்த லெஜெண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கொடுத்த இந்த மோரில் பல வகையான ஊட்டச்சத்துக்கள், இஞ்சி, மிளகாய், மாங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ஒரு கேள்வி கிண்டல் மாதிரி தெரியும். ஆனால் ஒரு மருத்துவரை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு உடம்புக்கு இஞ்சி எவ்வளோ நல்லது, சீரகம் எவ்வளோ நல்லது, கருவேப்பிலை எவ்வளோ நல்லது, கொத்தமல்லி எவ்வளோ நல்லது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டில் இருந்துச்சுனாக்க உடனே குழம்புலேருந்து தனியாக எடுத்து வச்சுருப்போம். ஆனால் அந்த மாதிரி எடுத்து வைக்கக்கூடாது என்று ஒரு கருத்தையும் முன்வைத்து இந்த மோரில் இந்த பல வகையான இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கலந்து மக்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம். அது மட்டும் இல்லை, ஒரு 1000 பேர் சாப்பிட்ற மாதிரி இளநீர், தர்பூசணி இந்த மாதிரி பழங்கள்லாம் கொடுத்து மக்களை குளிர்வித்துட்டு வந்தோம். இதற்கு காரணம் லெஜெண்ட் அன்பு தலைவர் லெஜெண்ட். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களுமே மக்களுக்கு பிடித்திருக்கு என்பதை காரணம்தான். ஏன்னா மக்கள் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பல கோடிகள் செலவு பண்ணி எடுக்கிற படங்கள் எல்லாமே ஒரு நாள் 2 நாளே காணாமல் போயிடுது. ஆனால் மக்களுக்கு தேவையான ரசனையான இந்த லீடர், இந்த லெஜெண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. அதற்கு உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களுக்குமே எனது மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் சொன்னாங்க, நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போதும் நீங்கள் என்னங்க லெஜெண்டோட டிஷர்ட்டை போட்டுட்டு தான் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்பவும் சொல்றேங்க, லெஜெண்ட் தான் என் மூச்சு, லெஜெண்ட் தான் என் பேச்சு, லெஜெண்ட் தான் என் மூச்சு, லெஜெண்ட் தான் என் பேச்சு, லெஜெண்ட் தான் என் வாட்ச். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் மட்டும்தான் மக்களை கூப்பிட்டு, ரசிகர்களை கூப்பிட்டு பிரியாணி போட்டு ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதற்கு எல்லாம் ஒரு விதிவிலக்கானவர் தான் இந்த லெஜெண்ட் அவர்கள். எப்பவுமே தன்னுடைய ரசிகர்களை, பொதுமக்களை எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் மக்களை சந்தோஷமாக வயிறார இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரோ அதே மாதிரி தான் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜெண்ட் அவர்களும் எப்பவுமே எப்பவுமே
மக்களை வயிறார பசியார எப்போவுமே மனசு குளிர்ந்து இருக்கணும் என்ற நோக்கத்தில் தான் மக்களோட பணிகளை எப்போவுமே சிறந்து விளங்கிட்டு இருக்கும் இந்த லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க நாங்கள் அதை செய்துகிட்டே இருக்கிறது. அதனால் அடுத்தவங்க 1000 குறைகள் சொன்னாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. எங்களுடைய நோக்கம் எல்லாமே புரட்சி தலைவர் அவர்களுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கும் புரட்சி நாயகன் லெஜண்ட் அவர்கள் என்னென்ன செய்கிறாரோ சொல்கிறாரோ அது எல்லாமே ரசிகர்களாகிய நாங்கள் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தின் மூலமாக மக்களுக்கு தினமும் ஏதாவது ஒரு சேவைகள் செய்து கொண்டே தான் இருப்போம். அதற்கு காரணம் லீடர் இல்லை. எல்லாருமே அது எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான். நம்ம ஓப்பனாக சொல்லிட்டாக்க அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது இல்லையா? ஆனால் 100வது நாள் கண்டிப்பாக உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் செய்வேன். நீங்கள் கேட்குற மாதிரி நான் சொல்லலாங்க. நான் சொன்னேன்னாக்க நான் ஒட்டகத்தில் வந்தால், குதிரையில் வந்தால், நுங்கு வண்டியில் வந்தால் உடனே என்ன பண்ணுறாங்க அரசியல்வாதிகள்? மறுநாள் எலெக்ஷனுக்கு போகும்போது, பிரச்சாரத்துக்கு போகும்போது அதே அவங்க காப்பி அடித்து அதை செய்துட்டு வந்துடுறாங்க. அதனால் இந்த கூல் சுரேஷ் ஏதாவது ஒரு ப்ரமோஷன் பண்ணும்போது அதை ஆன் த ஸ்பாட்டில் தான் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் முதல் நாளே எதனா ஒன்று பண்ணிட்டாங்க, மறுநாள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அதை அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்திடுறாங்க. இருந்தாலும் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, வெற்றி விழா வர 4ஆம் தேதி அன்னைக்கு யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை நான் அதை 100வது நாள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் இப்போ சொல்லிட்டேன்னா அந்த 4ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் வர அன்னைக்கு அதே அவங்க காப்பி அடிச்சிருவாங்க. ஆனால் மக்கள் எதிர்பார்த்ததை விட, ஏன்னா இன்னைக்கு லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுனால் கண்டிப்பாக 100வது நாள் மிக பிரம்மாண்டமாக ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. என்ன அதாவது காய்ச்ச மரத்தில் கல்லடி போட தான் செய்யும். இன்னைக்கு லீடர் அவர்கள், லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய 2வது படத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்காரு. இருங்க, நான் இப்படி சொல்றேன்னு தயவு செய்து விஜய் சாரோட ரசிகர்கள் யாரும் தவறாக நினைக்க வேணாம். விஜய் சாரே 50 படத்திற்கு பிறகுதான் தான் ஒரு உச்சம் தொட்ட மாதிரி அரசியல்ல நின்றுருக்காரு. ஆனால் இந்த லெஜண்ட் அவர்கள் லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய 2வது படத்திலேயே லீடர் படத்தின் மூலமாக உலகம் முழுவதும் ரசிகர்களை சம்பாதித்து வச்சிருக்காரு. அதனால எவ்வளவு பெரிய நடிகர்கள் இருந்தாலும் லீடருக்கென்று, லெஜண்டுக்கென்று தனியாக ஒரு தனித்துவம் உண்டு. அப்படி உள்ளவர் தான் நம்மளுடைய லெஜண்ட் அவர்கள். அதனால காய்ச்ச மரத்தில் கல்லடி பட தான் செய்யும். வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. அதே மாதிரி மற்ற நடிகர் மாதிரி இல்லாமல் லெஜண்ட் அவர்கள் இப்போ வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10,000 பேரை வேலை வச்சுட்டு இருக்காரு. புரியுதுங்களா? மற்ற நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க? நீ நான் சொன்ன கருத்து இந்த பெரியவருக்கு தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசா இருக்கும். இந்த பெரியவர் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. காரணம், நடிகர் அவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க? தான் சம்பாதிச்ச சொத்தை போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிலம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, பங்களா வாங்குவாங்க, காரு அது இதுன்னு வாங்கி செட்டில் ஆவாங்க. ஆனால் லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே மக்களுக்கு மட்டும்தான். எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்தாரோ அதே மாதிரி நமது லெஜண்ட் அவர்களும் புரட்சி நாயகன் அவர்களும் மக்களுக்காகவே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. பாருங்க, என் பேச்சிய லெஜண்ட், வாட்சிய லெஜண்ட், என் வாழ்க்கைய லெஜண்ட், என் மூச்சிய லெஜண்ட் சொல்லுறா. லெஜண்ட் I wish you all the best to the legend. All the சார் சார் ஒரு நிமிஷம், யாரோ ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டீங்க. லீடரை பத்தி, லெஜண்டை பத்தி எதனா ஒரு கமெண்ட் வருதுன்னு சொன்னீங்களே, இப்ப பாத்தீங்களா? ஒரே ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேங்க. Legend is a fantastic man according to the world, no? Leader is a good cinema
according to the universal சொல்லலாம் இல்ல cosmos tell to the cosmos also leader is a சார் ஒரு நிமிஷம் சார் தேங்க்யூ ஒரு நிமிஷம் நீங்க வந்து ஒருத்தர் கேட்டீங்க லெஜெண்டை பத்தி ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு இப்ப கூட பப்ளிக்ல உள்ள ஒருத்தர் அவரே உணர்ச்சி பொங்க லெஜெண்ட் மேல லீடர் மேல அந்த பாசத்துல நேசத்துல அன்புல அவங்களே வந்து ஒரு குரல் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இது நாங்க சேர்த்த கூட்டம் இல்லைங்க தானா சேர்ந்த கூட்டம் ஹலோ மனிதன் பிறந்தான் கிடந்தான் நடந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் தளர்ந்தான் சொல்லுவாங்க ஆனா எங்க லெஜண்ட் லீடர் இருக்காருல்ல அவதான் என் கருவாக்கி உருவாக்கி என்ன தவம் செய்தேனோ இவ்வளவாய் அன்பு வைத்தீரே என் லிஜெண்டே இவ்வளவாய் அன்பு வைத்தீரே லீடர் 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 Thank you so much. Okay, போடுங்க மேல போடுங்க மேலே போடுங்க லீடர் 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 பிரவுன்லியா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் 2 கிளாஸ் மோர் குடிச்சேன் ஒரு தர்பூசணி சாப்பிட்டேன் புரியுதுங்களா சோ அதனால படி என் வயிறு நிறைஞ்சிருக்கு என் மனசு நான் ஏதோ தல்பா கட்டிக்கிறதுக்காகல நான் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் நான் ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஸோ அதனால லீடர் ஈஸியா only leader who is a leader only one leader நம்முடைய legend leader தெரியுதா போட்டலா லெஜெண்ட் தெரியுமா அது என்ன தெரியுமா இருபத்தைந்தாவது நாளை தங்க தலைவர் அன்பு தலைவர் லெஜெண்ட் வாழ்க அன்பு தலைவர் லெஜெண்ட் அன்பு தலைவர் லெஜெண்ட் அன்பு தலைவர் லெஜெண்ட் வாழ்க
தலைவர் லெஜெண்ட். தலைவர் லெஜெண்ட்.